ஹலோ, யார் பேசுறது? யார் வேணுங்க? ஷீலாவா? இதோ கூப்பிடுறேன். ஷீலா, போன் ஃபார் மீ. ஹலோ ஹலோ, எஸ் ஷீலா பேசுறேன். ஹாய் ஜேம்ஸ். நோ. பீட்டர்? தென் ஹூ? கோபால்? இல்ல, உங்க வாய்ஸை கேட்ட வந்தது. ஓகே, யாரான் தானே? வாட் இஸ் த மேட்டர்? ஈவினிங் 5 மணிக்கு காந்தி சிலைக்கிட்டியா? என்ன அடையாளம்? ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ். ஓகே, ஐ நோ யார். நான் அங்கே வந்து பேசிக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ். ஓகே, டெஃபினெட்லி ஐ கம். ஓகே, ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ். தேங்க்யூ. ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ். சாரதா, நான் இப்போ அவசரமா வெளியே போறேன். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு என் பிறந்த நாள். நீ கரெக்டா எங்க வீட்டுக்கு வரணும். நாளைக்கு சாப்பாடு உனக்கு எங்க வீட்டுல தான். ஓகே? பிளேடி, என் ஹை ஹீல் ஹைட்டு கூட இல்ல, உனக்கு சைடு தேவையா? ஆமா. அப்படின்னா யார் போன் பண்ணிருப்பா? ஐயோ, இன்னைக்கு ஐஸ்கிரீம் க்ளோஸ். Thank you. லட்சுமி, அங்க கொஞ்சம் கவனிச்சுக்க. என்ன சாரதா, ஷீலா வராதனால உனக்கு டபுள் டியூட்டி போல இருக்கே. இந்த வேலை கூட எனக்கு கஷ்டமா தெரியல. அவ இருந்தா கலகலப்பா பேசிட்டு இருப்பா. இப்ப ரொம்ப போர் அடிக்குது. ஏன் வரலன்னு தெரியல. லீவ் லெட்டர் கூட அனுப்பல. உனக்கு நான் ரொம்ப தோஸ்தாச்சே, உன்கிட்ட கூட ஒன்னும் சொல்லாம போயிட்டா. என்கிட்ட கூட ஒன்னும் சொல்லுங்க. நேற்று 5 மணிக்கு ஒரு போன் வந்துச்சு. அப்ப அவசரமா போனவதான். நாளைக்கு என் பர்த்டே கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னா. ஒருவேளை இப்ப நான் போகும்போது அவளை பார்த்துட்டு தான் போவேன்.
ஹலோ, எஸ் ரூட் சாகர். க்ளோசிங் டைம் 8 மணி. நீங்க இந்த நேரத்துல ஒரு பொண்ணு தனியா வர்றதே தப்பு. அதுவும் அஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப தப்பு. வாங்க வண்டியில இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்ஸுங்க. நீங்க எங்க போகணும்? மவுண்ட் ரோட் உமன்ஸ் ஹாஸ்டல். உமன்ஸ் ஹாஸ்டல்னா இது வழி இல்லையா? இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்க? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஷீலாவோட பர்த்டே. அவ வீடு இங்கதான் இருக்கு. என்ன வர சொல்லியிருந்தா. இப்ப ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணுமா இல்ல ஹாஸ்டல் போகணுமா? வேணாங்க, நான் ஹாஸ்டலுக்கே போறேன். இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும்னா டிராப் பண்றேன். நோ ப்ராப்ளம். வேண்டாம், நான் ஹாஸ்டலுக்கே போறேன். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்கன்னு சொன்னா இது உங்க சொந்த ஊர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என் சொந்த ஊர் கும்பகோணம். அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. மாமா வீட்டுல தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நைட் டயத்துல டிராவல் பண்ணும்போது டிரைவர் சீட் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேசாமலே வந்தா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? நான் என்ன பேசுறது? சரி, நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க. நான் உங்க கடைக்கு அடிக்கடி வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வரும்போதெல்லாம் பர்டிகுலரா உங்க கவுண்டருக்கே வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அதிக பிரசங்கித்தனமா ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாம் பிரசன்ட் பண்றேன், அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன தப்பா நினைப்பீங்களா? அதெல்லாம் சாரதா, ஐ லவ் யூ. இப்படியே சினிமாவுக்கு போயிட்டு போலாமா? வேண்டாங்க, ஹாஸ்டல்ல வார்டன் இருக்காங்க. ஐயோ, உங்க வார்டன் தான் நான் எப்படி கூப்பிட்டு போறேன்? அது இல்லைங்க, லேட் ஆனா ரொம்ப சத்தம் போடுவாங்க. அப்புறம் எப்ப போலாம்? சண்டே. ஓகே, சண்டே என் கூட மேட்னிக்கு வரதுல உங்க வார்டனுக்கு ஆட்சேபணம் ஒண்ணும் இல்லையா? வார்டன் கூட்டிட்டு போறீங்க? ஓகே, சண்டே மேட்னி.